Today, I really enjoyed this show. Glad that so many celebrities came and supported him today. And he got a chance to pull their pants on stage as well, which is fantastic. We look forward to more great programming from Broski and Nani and Prasad as well. All the best for your TV. Thank you. பாஸ்கி ஸ்டைல்லே சொல்லணும்னா சூப்பர் சூப்பர் சூப்பர். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் இன்டர்வியூஸ், கடி ஜோக்ஸ் எல்லாமே. ஸோ பார்க்கலாம். இது ஒரு கிரேட்டான ஒரு அட்டெம்ப்ட்னு சொல்லலாம். பிகாஸ் ஹியூமர்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை பரப்புறதுக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸு. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ பாஸ்கி சார் நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அவர் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் அவரோட பையன் தான். பார்த்தா நம்பினீங்களா தெரில எனக்கு. பட் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் அப்பா இப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுத்ததுக்கு. அண்ட் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் பாஸ்கி டிவி டீம். விஷ் தம் கிரேட் சக்ஸஸ். தேங்க்ஸ். வணக்கம். இன்றைக்கி கூகுளில் பாஸ்கி டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எல்லாருமே இந்த டிவியை பார்த்து நகைச்சுவைன்னு சொல்லாதீங்க, கலாய்க்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் இந்த டிவியால் எத்தனையோ கலைஞர்கள் முன்னுக்கு வர போகிறாங்க. பாருங்கள், எத்தனை ஹீரோஸ், எத்தனை டெக்னீஷியன். நான் ஒரு மியூசிக் டைரக்டர்ன்ற முறையில் பேசுகிறேன். எத்தனையோ கலைஞர்கள் முன்னுக்கு வருவாங்க. இந்த டிவியால் நிறைய ஒரு திரைப்படத்தை சார்ந்தவங்க, வசனகத்தால் இருக்கிற எல்லாருமே நல்ல பலனை அடைவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அவர் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்களாம் ஒரு டீம் ஒர்க் தான் பண்ணியிருக்காரு. வெற்றி பெற வாழ்த்துக்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாஸ்கி சாரோட மிகப்பெரிய ஃபேன். அவர் அரிகிரி அசம்பிளி ஜெயா டிவியில் பண்ணதுலேருந்து இது எப்படி இருக்குது விஜய் டிவியில் பண்ணும்போது வரைக்கும், இப்போ சொல்லுங்கள் பாஸ் அண்ட் ஃபேஸ்புக்கில் அவரோட கடி ஜோக்ஸ், அது வரைக்கும் நான் பெரிய ஃபேன். தென் வேர்ல்ட் கப் கமெண்ட்ஸ், பாஸ்கி சார், பிரசாத் சார் அண்ட் சடகோபன் ரமேஷ் சார் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணது ரொம்ப பிடிக்கும். நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன் விவேகானந்தா காலேஜில். ஸோ ஐ ஹாவ் வெரி மச் ஸ்ட்ரெஸ் ஹவு டு டீச் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்ததுக்கப்புறம் சாரோட காமெடி அண்ட் ஃபேஸ்புக் பைட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ரொம்ப நல்ல வெஞ்சர், ரொம்ப நல்ல அட்டெம்ப்ட்டு. யாருமே வெப்பில் ஒரு டிவியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. பட் பாஸ்கி சார் ஹரிச்சரன் சாரோட சப்போர்ட்டால் பிரேவாக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது 100 இயர்ஸ் அண்ட் 100th செரிமனி எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கணும். அதில் நானும் கலந்துக்கணும். சாருக்கு கடைசி வரைக்கும் நான் சப்போர்ட்டாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இப்போ ஆக்டிங் என்னோடய ப்ரொஃபஷன். இந்த ஆக்டிங் ப்ரொஃபஷன் வராதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு மேடை ஏற்றினது பாஸ்கி. லெஃப்ட் ரைட்ங்கிற ட்ராமாவில் முதல்ல இதே சபாவில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது பாஸ்கி. அப்போ ஐ வாஸ் ஒர்க்கிங். அப்போ என்ன ப்ரொஃபஷனல் ஆக்டிங் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ ஆக்டிங் இஸ் ப்ரொஃபஷன். அதுக்கு முதல் முழு காரணம் பாஸ்கி அண்ணா தான். அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை மேடை ஏற்றி அழகு பார்த்தது. அவரோட கான்ஃபிடென்ஸில் தான் ஒரு இப்போ 17 படங்கள் பண்ணியிருந்தேன், ஒரு ஆடு பண்ணியிருக்கேன், சீரியல் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துன்றது காரணமே பாஸ்கி தான். தேங்க் டு டீம் ஆஃப் பாஸ்கிக்கு ரொம்ப ப்ரௌட் ஆஃப் டு சே ஐ எம் டீம் ஆஃப் பாஸ்கிங்கிறதுல. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஸோ நியூ வெஞ்சர் டெஃபினட்டாக அவரோட ஹைட்டுக்கு மேலே போகுங்கிற நம்பிக்கை இருக்குது. காட் பிளஸ். தேங்க்ஸ். First of all, very happy to participate in this function. Baski is a very good human being. எனக்கு எப்படி தெரியும்னா, பிகாஸ் ஒன் டே அவரை நான் ஒரு வேலையில் பார்க்கும்போது அவரை என்கிட்ட சொன்னார், எந்த விஷயத்துலையும் எந்த நேரத்துலையும் நீங்கள் ஃபீல் ஆகவே கூடாது, எந்த விஷயத்துலையும் எந்த ஒரு கவலை வந்தாலும் நீங்கள் டவுன் ஆகக்கூடாது. ஸோ அந்த வேர்ட் எனக்கு ரொம்பவே, எந்த விஷயமா எடுத்துக்கிட்டாலும் அவர்கிட்ட ஒரு சஜஷன் கேட்குற அளவுக்கு எனக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணி கொடுத்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபன் லவிங் பர்சனோட ஒரு சேனல் பாஸ்கி டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய ஃபன் லவிங் ஷோஸ் இருக்குது. இது பீப்புள்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.